ஹவு டு சக்ஸஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்? இந்த கேள்விக்கு பல பேர்கிட்ட பதிலே இல்லாமல் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது தான் தெரியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கும்போது நிறைய கேள்விகள் உண்டாகும். இதில் எல்லாம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளா கற்றுக்கிறது தான். அப்போ நம்மளா கற்றுக்கிறது தப்பா? நம்மளா கற்றுக்கிறது தப்பே கிடையாது. அதை ப்ராப்பராக ஒரு அசெண்டிங் வாய்ஸில் கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா டிசெண்டிங் வாய்ஸ்லேயும் ஏதாவது ஒரு சேனலில் பார்க்குறோம், இவங்க ஒன்று சொல்கிறத எடுத்துக்கிறோம், மறுபடியும் இன்னொருத்தர் ஏதாவது ஒன்று போடுறாங்க, அவங்க சொல்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஆர்டராக போகிறதில்ல, ஒரு ஃப்ளோவில் போகணும். ஒரு அசெண்டிங் ஆர்டரில் போனால் தான் அதனுடைய புரிதல் உங்களுக்கு புரியும். அது ஒரு காலம் உங்களுக்கு புரியாது. நம்ம தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி சார் நம்ம கற்றுக்கலாம்? ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ பிஸ்னஸ். பிஸ்னஸை எப்படி நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது? ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னா அந்த பிஸ்னஸோடைய அடிப்படை என்னன்றது தெரியணும், அதனுடைய நுணுக்கங்கள் புரியணும். அந்த அடிப்படையும் நுணுக்கங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லேபராக ஒர்க் பண்ணி கற்றுக்கணும். அந்த லேபராக ஒர்க் பண்ணுறது தான் நம்ம லேர்னிங் பீரியட்ஸ் அப்படின்றோம். அந்த லேர்னிங் பீரியட்ஸில் எல்லாருமே லேர்ன் பண்ணாமல் ஏர்னிங்ஸ் தான் எனக்கு முக்கியம் பண்ணுறது தான் மிகப்பெரிய தவறு. நானும் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண தவறு தான். இதை மாற்றிக்குங்க. இதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணலான்றது ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். அப்போது ஒரு பிஸ்னஸில் லேர்னிங்ஸ் இல்லாமல் ஏர்னிங்ஸ் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ பிஸ்னஸ். ப்ராஃபிட்ஸ் ஆர் இன்கம், லாஸஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ். ப்ராஃபிட்ன்றது நம்மளுக்கு இன்கம் மாதிரி, லாஸஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ் மாதிரி. P&L எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் ப்ராஃபிட் வந்திருக்கா, இல்லை அடுத்த ஒரு குவார்ட்டரில் ப்ராஃபிட் வருதா, இல்லை அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வருதா, ஒரு பர் இயருக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். P&L எடுத்து பாருங்கள். கன்சிஸ்டாக இயர் ஆன் இயர் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுதா? அந்த ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும்? நம்மளுக்கு நான் பெருசாக கார்னர் பண்ணுறது எஃப்டியை தான் கார்னர் பண்ணுவேன். எஃப்டியில் வச்சா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கிறோம்? 7% கிடைக்கும். நான் இங்கே 2 டைம்ஸ் பெட்டராக பண்ணுறேன்னா ஒரு 15%, இல்லை ஒரு 25%, 30%, இந்த கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் நல்ல ஒரு வெல் பர்ஃபார்மராக தான் இருக்கிறீங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு தொடர் லாபங்கள் வரவில்லை என்றால் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றதுக்கு அர்த்தங்கள் எங்கே இருக்குன்றது புரிஞ்சுக்குங்க. அந்த தப்பு எங்கே பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. இதை பண்ணாவே உங்களோட பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். சரிங்களா? இதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உண்டான டுட்டோரியலாக போக போகுது நம்மளுடைய சேனல். இதுக்கப்புறம் மந்த் ஆன் மந்த் ஒரு வீடியோ. பியூர்லி எஜுகேஷன். ஸ்டாக் மார்க்கெட்டை தவிர்த்து இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக்குன்றதை விட்டுட்டு எஜுகேஷனை 100% நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணலான்றத ஒரு வியூ நான் சொல்லித்தரேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சிம்பிள் வே. ஒரு 5 பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணிங்க, பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்றான 50% ப்ராபபிலிட்டி. அடுத்த ஒரு 50% அது அடுத்த க்ரைட்டீரியா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக வர்றீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த 5 ஸ்டெப்ஸில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் த பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ்னால் என்னன்றது தெரியாமல் இங்கே நிறைய பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் சார் எனக்கு ஆப்ஷன் சொல்லி தருவீங்களா, எனக்கு இது பண்ணி தருவீங்களா, அது பண்ணி தருவீங்களா? சார் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்றது தெரியல சார், என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு நான் சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணுன்றாங்க. அப்போ அந்த பேசிக்ஸ் அடிப்படை உங்களுக்கு தெரியலன்னா கட்டடம் கட்டும்போது கட்டடத்துக்கு அடிமட்டம் போடுறது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கட்டடம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? அப்போ பேசிக்ஸ் தெரியலன்னா எப்படி உங்களால் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும்? என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, ஐபிஓனா என்ன, ஈக்விட்டினா என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, நம்ம கமாடிட்டிஸ்னால் என்னன்றது டெப்த்தாக அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 1 or 2 இயர் இல்லை, தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1 இயர் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், படிங்க. இதுக்குண்டான வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்லேயே கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம தான் சோம்பேறித்தனமாக
பணம் 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 அப்படின்ட்டு லாபம் 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 அப்படின்ட்டு ஓடி வந்துட்டுருக்குறோம். நீங்கள் அடிப்படையில் ஸ்ட்ராங்காக ஆகலை, நீங்கள் லாபன்றது என்றைக்குமே உங்களுக்கு வராது. இதை முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்னால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, லார்ஜ் கேப்னா என்னன்றது கூட தெரிய மாட்டேங்குது. போயிடுறாங்க அந்த பெனி ஸ்டாக் பக்கம் போயிடுறாங்க. அப்போது ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுக்கிறோன்னா அதுக்குண்டான அடிப்படைன்றது என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனலைசிஸ். கேரக்டர் அனலைசிஸ்னால் என்னங்க, ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுடைய கேரக்டரை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய கேரக்டர்னால் என்ன, நீங்கள் யார், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்ட்ராடே பிளேயரா, எஃப்என்டோ பிளேயரா, ஈக்விட்டிஸில் பை பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஆப்ஷன் செல்லரா, என்ன ஏதுன்றது முதல்ல அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க் ஷெடியூல் எத்தனை மணி இருக்குது, நீங்கள் எத்தனை மணி நேரம் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் என்ன, இன்வெஸ்டிங் தான் செட் ஆகுமா, ஸ்விங் ட்ரேட் தான் செட் ஆகுமா, பொசிஷன் வைஸ் ட்ரேட் தான் செட் ஆகுமானிட்டு முதல்ல ஒரு சைடில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. நிறைய பேர் வந்து ஒரு நாள் வந்து இன்ட்ராடே, ஒரு நாள் வந்து எஃப்என்டோ, ஒரு நாள் வந்து ஸ்கேல்பிங், மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு உங்களுக்கு என்ன கேரக்டர், உங்களுடைய கேரக்டர் என்னன்றது நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்குண்டான ட்ரேடிங் ஸ்டைல் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. நேராக எடுத்தோடனே ஸ்ட்ராட்டஜின்ட்டு போயிடாதீங்க, ஆப்ஷன்ஸ்ன்ட்டு போயிடாதீங்க. முதல்ல உங்களை நீங்கள் யாருன்றது இந்த மார்க்கெட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கேரக்டர் அனலைசிஸ். இது வந்து ரெண்டாவது விஷயம். இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அதுதான் சொல்கிறோம் இல்லையா, ஆப்ஷன்ஸ்னால் என்ன ஏதுன்றதே தெரியாமல் பணம் தான் எங்களுக்கு முக்கியம்னுட்டு நேராக நான் அடித்தால் தலைக்கீழே சம்மர் தான் நான் அடிப்பேன்னுட்டு ஆப்ஷனுக்குள்ளார தான் போயிட்டு அடி வாங்கி நொங்கு எடுத்துகிட்டு கேபிட்டலில் லாஸ் பண்ணிடுறது. அப்போது ஈக்விட்டிஸ்னால் என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் போனது தானே தப்பு. அப்போ உங்களுடைய கேரக்டர் அனலைசிஸ் என்னன்றது, ஆப்ஷன்ஸில் வந்து பொசிஷன் எடுத்து வச்சுட்டு வாரக்கணக்கில் ஹோல்ட் பண்ணுவேன்றாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு பார்ப்போம், 3வது நாள் போவோம், எக்ஸ்பைரி அன்றைக்கி கூட கையில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பேசிக்ஸ் என்னன்றது தெரியாததுனால தான் பிரச்சனைகள் வருது நண்பர்களே, புரியுதுங்களா? உங்களுடைய ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், இந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண தான் அந்த 2 திங்ஸை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைசிஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, லேர்ன் த பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் இங்கே வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். அந்த 2 ஸ்டெப்பை முடிச்சிடுங்க. அடுத்தது இந்த கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்றது ஸ்ட்ராங் ஆகிக்கும். சரிங்களா? எதில் போனால் லாஸ் வரும், எதில் போனால் ப்ராஃபிட் வரும், எதில் கன்சிஸ்டான ப்ராஃபிட் வரும், எதில் வந்து கன்சிஸ்டான லாஸ் வரும்ன்றது தெரிஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணாவே இந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு முடியும். அண்ட் தென் ஃபோர்த்து திங், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் யாருக்கு தேவைப்படும்? ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு. எந்த ஒரு ஸ்டாக்கில் நம்ம போயிட்டு வாங்குறனாலும் அதனுடைய வேல்யூஸ்லாம் என்ன ஏதுன்றது படிக்கணும். சும்மா வந்து இந்த ஸ்டாக்கை சொல்லிட்டாங்க, யூடியூப்பில் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. ஒரு நண்பர் வந்து ஒரே ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து 70,000 ரூபா போட்டு வச்சுருக்கிறாரு, சுமார் 80% லாஸில் இருக்குது. யார் சொன்னாங்களா, எந்த சேனலில் சொன்னாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது கொஞ்சமாவது ரீட் பண்ணி பாருங்கள். 80% லாஸ்லாம் வந்து தாங்க முடியுமா? என்ன சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குது. அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, எவ்வளவோ வீடியோ கொட்டி கிடக்குது. நிறைய பேருக்கு வந்து பி ரேஷியோனா என்னன்றதே தெரிய மாட்டேங்குது. போய் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். பி ரேஷியோனா என்ன, ஸ்வாட்னா என்ன, இதெல்லாம் எங்கே எடுக்கலாம். மணி கண்ட்ரோல்ன்ற ஒரு என்ன சொல்கிறது வெப்சைட் இருக்குது, ஸ்க்ரீனர்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓவராலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனரில் வந்து டாப் டு பாட்டம் கொடுத்துட்ருப்பான். மேற்கொண்டு வந்து அட்வான்ஸ் லெவலில் போகும்போது தான் உங்களுக்கு ப்ரீமியம் கேட்பான். மணி கண்ட்ரோல்லே அதே மாதிரி தான். அதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பல யூடியூபர் வந்து 10 பேர் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார்ன்றாரு ஒருத்தர். அதில் வந்து உங்களது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றாரு. அந்த 10 பேர் சொல்கிறதையும் அவங்க சொல்கிறதையும் இவங்க சொல்கிறதுன்னு மாற்றி போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்றது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்க போகிறீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்றதை பண்ணிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் முதல் பகுதியை இப்போ போடலாமா, இப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஹையர் வேல்யூவில் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 50% போடுவேன், மறுபடியும் கரெக்ஷன் ஆச்சுன்னா அங்கே ஒரு 50% போடுவேன்றது ஸ்ப்ளிட் பண்ணி போகிறதுக்குலாம் அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்றது நம்ம ரீட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? இந்த 4 விஷயத்த பண்ணுங்கள். அடுத்தது முக்கிய
முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. டெக்னிக்கல் அனலைசிஸ்க்குள்ளார வரவே முடியாது. எதுக்குள்ளார இந்த ஒரு சைக்காலஜி மார்க்கெட்டில் வந்து சைக்காலஜி தான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் அந்த 4 விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆனாலும் இதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் தாண்டாத ஒரு காலம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு எலிஜிபிள் ஆகவே ஆகாத பர்சன் அப்படின்றது தான் சொல்லலாம். இதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, நிறைய பேர் வாங்கி கையில் வச்சுருப்பாங்க ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகாது. பாக்கி இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் மேலே போகிறத பார்த்துட்டு இருக்கிறத விற்றுட்டு போய் வேறு ஏதாவது ஸ்டாக் ஏறுதுட்டு வாங்குவோம். அந்த சனியை என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கீழே இறங்கும். இது விற்றது எல்லாம் பண்ணும், இது பாட்டுக்கு மேலே ஏறும். அப்போ ஒரு ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி போகிறோம், அந்த ஸ்டாக் வந்து சைட்வேஸ் அரைக்குதுன்னா ஏன் அரைக்குது, எதனால் அரைக்குதுன்றது புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சைக்காலஜி தான், மார்க்கெட்டே வந்து ஒரு சைக்காலஜி கேம் தான். நீங்கள் மார்க்கெட் திருத்திருந்து ஏறுதுன்னும் போது நீங்கள் போய் வாங்குவீங்க, அங்கே வந்து இறங்கும் விற்றுருவீங்க. அப்போ அந்த சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க இந்த மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகவே முடியாது. இந்த 5 விஷயத்தை நீங்கள் கீப்பப் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதில் மாஸ்டர் ஆகாமல் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது நண்பர்களே. இது என்னுடைய ஆணித்தனமான பதிவு. ஒன்று, பேசிக்ஸ்னால் என்னென்னு தெரியணும், உங்கள் கேரக்டர் அனலைசிஸ்னால் என்னன்றத புரிஞ்சுருக்கணும். ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். கேபிட்டல் இல்லாமல் மார்க்கெட்டில் துட்டு சம்பாதிக்க முடியாது. பணம் இல்லாமல் எதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்? என்ன சொல்கிறது, தண்ணியை போட்டால் விதை வச்சு தண்ணி போட்டால் மரம் வந்து காய் காய்ச்சிருமா? அப்போ பணம் போட்டு தான் பணம் எடுக்கிறோம். அப்போ பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓகையா. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன ஏதுன்றது ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைக்காலஜி, இந்த 5 விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேத்தை நீங்கள் எடுங்க. நீங்கள் யாருன்றதை டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்றதை எப்படி டிசைட் பண்ணலாம்? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னவா ஆக போகிறீங்க? ஒரு இன்வெஸ்டராக இருக்க போகிறீங்களா, ட்ரேடராக இருக்க போகிறீங்களா? அப்போ இன்வெஸ்டருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன, ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி நம்ம பிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது இன்வெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக்கல் அனலைசிஸ் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? ட்ரேடருக்கு. எந்த இடத்துல என்ட்ரி போட போகிறோம், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்றது ட்ரேடருக்கு. ட்ரேடருக்கு தேவையான 3 விஷயம்தான்: என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட். அவ்வளோதான். என்னது, என்ட்ரி போடுறாங்க, எங்கே எக்ஸிட் பண்ணணுன்றத பார்த்து எக்ஸிட் பண்ண போகிறாங்க, ஸ்டாப் லாஸை வச்சுக்க போகிறாங்க, டார்கெட்டை வச்சுக்க போகிறாங்க. இந்த விஷயந்தான் என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட். ஸ்டாப் லாஸா எக்ஸிட்டு, டார்கெட்டா எக்ஸிட்டு. அப்போ இந்த 3 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக வரவன் ட்ரேடர். அப்போ நீங்கள் இன்வெஸ்டரா ட்ரேடரான்றத ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள். இந்த திங்ஸ் முடிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகராதீங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ். இந்த விஷயம் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வீடியோவில் வரும்போது நம்மளுடைய சேனலில் எஜுகேஷனாக கொடுப்பேன். அந்த வீடியோவுக்கு வரும்போது எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, டிசிப்ளினாக எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றது கற்றுக்குங்க. ஒவ்வொன்றா டாப் டு பாட்டம் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் என்ன ஏதுன்றது அடுத்த வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ண மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.